நம்ம எதனால அதிகமா ஓவர் திங்க் பண்றோம்? அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு பிரச்சனைய திரும்ப திரும்ப பகுத்தாய்றது மூலமாக அதுக்கான தீர்வ கண்டுற முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூளை நம்பும். ஆனா இதுக்கு பதிலா நம்மளுடைய கடந்த காலங்கள அதிகமா ரீப்ளே பண்றதாகட்டும், நம்மளுடைய எதிர்காலத்த பத்தி அதிகமா யோசிச்சு கவலைப்படுறதாகட்டும், இந்த லூப் மோட்டுக்குள்ள போயிட்டு நம்ம மனசு வந்து கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இது எதனால நடக்குதுன்னு கேட்டா, நம்மளுடைய தவறுகள்லேருந்து தற்காத்துக் கொள்றதுக்காக மூளை செயல்படுற விதம் தான் இந்த ஓவர் திங்கிங். இந்த லூப் மோட்லேருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம்? முதலாவது நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணி நம்மளுடைய நேரத்த வந்து வீணடிக்காம, ஒரு டைம் லிமிட்ட செட் பண்ணி, அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நல்ல விதமா யோசிச்சு, ஒரு முடிவெடுத்து செயல்படலாம். இல்லன்னா, ஒரு பேப்பர் எடுத்து, அ பேனாவுல வந்து நம்ம எழுதி வச்சுட்டு, நம்மளுடைய ப்ராப்ளம வந்து எழுதி வச்சதுக்கு பிறகு, நம்மளுடைய மனபாரம் வந்து அந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். முடிவெடுக்கிறதுக்கான ஒரு ஒரு மனநிலைக்கு அதுக்கு பிறகு நம்ம வர முடியும். இப்ப நம்ம ஓவர் திங்க் பண்ணி எந்த தீர்வையும் நம்ம காண முடியாது. ஆனா, அதுக்கு பதிலா ஒரு நல்ல முடிவெடுத்து, அத செயல்படுத்துறது மூலமாக, அது வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா இருக்கணுன்றது கூட அவசியம் இல்ல. ஆனா, அந்த செயல்பாடுங்கிறது வந்து ஒரு முதல் தீர்வா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நன்றி.